வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா பாயசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு செய்ய தேவையான பொருள்னு பார்த்தோன்னா சேமியா, ஜவ்வரிசி, சர்க்கரை, ஏலக்காய், தேங்காய், முந்திரி திராட்சை, கொஞ்சம் பால், தண்ணி, உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டு வச்சிடும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி பாயசம் செய்ய போகிறோம். பாயசம் செய்ய தேவையான பொருள் ஜவ்வரிசி, சேமியா, சர்க்கரை, முந்திரி திராட்சை, ஏலக்காய், கொஞ்சம் சுவைக்கு உப்பு, தண்ணி. இதுதான் நம்ம இன்றைக்கி பாயசம். இதை வச்சு தான் பாயசம் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். சுடு தண்ணி, ஏலக்காய் தேவையான அளவு, கொஞ்சம் நெய், முந்திரி திராட்சைலாம் வைக்கிறது, தேங்காய், தண்ணி கொதிச்சோன்னா ஜவ்வரிசி கொட்டியாச்சு. ஜவ்வரிசி கொட்டாலும் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும், கட்டி விழுந்துடும். ஜவ்வரிசி வெந்துருட்டும், இதெல்லாம் போட்டுடலாம். பாருங்க, நல்லா கொதி வந்துடுச்சு. ஜவ்வரிசியும் அரை இது முக்கால் தான் வெந்துருச்சு. இப்போ சர்க்கரையை கொட்டிடலாம். இது எவ்வளோ ஜவ்வரிசினா 1/4 கிலோ ஜவ்வரிசி, 1/4 கிலோ சேமியா, 1 கிலோ சர்க்கரை. இந்த அளவுக்கு 1.5 படி சட்டியில் வைக்கலாம் பாயாசம். 1.5 படி பிடிக்கும் இந்த சட்டி. இதில் பாயாசம் வைக்கலாம். சர்க்கரை கொட்டியாச்சு, நல்லா கிண்டி விடுவோம். சர்க்கரை போட்டு நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ சேமியா கொட்டிடலாம். சேமியா கொட்டி நல்லா கலந்து விடுங்க. சேமியா கொஞ்சம் முக்கால் தான் வந்துடுச்சு. இப்போ தேங்காய் போட்டுடலாம். தேங்காய், அடித்து வச்சுருக்க ஏலக்காய் எல்லாத்தையும் போட்டுடலாம். ஏலக்காய் அடித்தது, முந்திரி திராட்சை நெய்யில் போட்டு வச்சது, அதுக்கப்புறம் கொஞ்சம் பால், காய்ச்சின பால், அந்த டேஸ்ட் வச்சிடும். நாங்கள் நல்லா வெந்துடுச்சு. பாயசம் நல்லா கொதி வந்துடுச்சு. பாயசம் ரெடி ஆகிடுச்சு. இப்படிதான் செய்யணுங்க. இந்த இது பார்த்து பாயசம் ரெடி ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள்.